ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரா. டுடே யோங்கி மினி எஃப்எஃப் தான். சரி குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் தான். ஸோ பயத்தோடு அவங்கக்கிட்ட கத்திகிட்டே இருக்கான். டேய் விடுங்கடா, என்ன விடுங்கடா, ஃபஸ்ட்டு என்னை விடுங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை விடுங்கடா. இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, மரியாதையை என்னை விடுங்க. ஏய், அவன் வாயில் ஃபஸ்ட்டு டேப்பை விட்டுங்கடா. சும்மா லபலபலப்புன்னு கத்திகிட்டு இருக்கான். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து திரும்பி ஜிம்மினோட வாயில் டேப் போட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் கண்ணத்தை வந்து பார்த்தா ஏதோ ஒரு ரூமில் தான் இருக்கான். ஸோ அவனை கடத்தின ஆளுங்க அங்கே வந்துட்டு, இந்தா பொடி, இந்த வியர் பண்ணிக்கோ, அந்த இதுவும் வெட்டிங் சூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறான். காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம். ஜிம்மின் திரும்பியும் கத்துறான், ஹே என்னை மாதிரியே விட்டுருங்க, இதெல்லாம் என்னால் போட்டுக்க முடியாது. அந்த நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது, ஈவன் நீங்களே எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படிலாம் பேசுறது மட்டும் பாஸ்க்கு தெரிஞ்சுது, அவனை நீ காலி. யாரா உன் பாஸு? பேஸ்டர், போ உன் பாஸ்கிட்ட சொல்லு, உன் பாஸெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு. அந்த இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, ஸோ எங்கள் அப்பா உங்கள் மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ நவுறவே மாட்டான். ஸோ அங்கே இருக்க 2 பேரும் வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் காலை பிடிங்கடா, கூட்டிகிட்டு போய் இவனை நம்மளே குளிக்க வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாட்டாக தொட்டு தொட்டு குளிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிம்மின் அவங்க கையை உதறி விட்டுட்டு, அங்கே பாரு, மரியாதையாக பேசு, ஸோ இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. மரியாதையா? ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மின் அப்படியே பார்க்குறான், நான் பண்ண மாட்டேன்னா நாங்கள் பண்ணுவோம் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரூடாக சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டதுமே ஜிம்மின் அப்படியே பயந்துடுறான். ஸோ நேராக ரெஸ்ட் ரூம் நேராக டவலை எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடுறான். ஜிமினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, எங்கே தான்ப்பா இருக்கீங்க, எப்போ தான்ப்பா வருவீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, ஐ மிஸ் யூப்பா, உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அழுகுறான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போகுது. அப்புறமா ஜிம்மின் ஃப்ரெஷ்அப் தான் ஆகிறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு வெளியே வரான். வெளியே வந்தா ஸோ யாரோ ஒரு மேன் அப்படியே உக்காந்துட்ருக்காங்க பெட்டில் தான். அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு, ஹேய் யார் நீங்கள், எதுக்கு இங்கே உக்காந்துட்ருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஹேய் கூல் கூல், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற பேபி, இதப்போ எவ்வளோ வேர்த்து கொட்டுது, ஹேண்ட்ஸமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போட்டிருக்கான் டவலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. பிகாஸ் ஜிம்மின் டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே அந்த டவலை இருக்குமா பிடிச்சிட்டு, ஏய் என்ன பண்ணுற நீ, விடு ஏய் அப்படின்றான். அதுக்கு ஒன்றுமே அந்த மேன் அப்படியே அவனை டவலை பிடிச்சி இன்னும் இழுத்துகிட்டே தான் இருக்கான். மேபி மேரேஜுக்கு அப்புறம் உன்னை இப்படி தானே பார்க்க போகிறேன் பேபி, ஸோ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் விட்ரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கண்ணில் தண்ணியோடு கேட்குறான். ஸோ அந்த ஆள் அப்படியே விட்டுட்டு, பேபி நீ இப்படிலாம் க்ரை பண்ணுவியா, அச்சோ நீ இன்னும் அழ வேண்டியது எவ்வளோ இருக்குது, நல்லா அழுவுதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மின் அப்படியே தள்ளி விட்றான். ஸோ ஜிம்மின் அப்படியே பேலன்ஸ் ஆகி நின்றுட்டு, ஏன் இப்படி பண்ணுறேன், எங்கள் அப்பா எங்கே, ப்ளீஸ் சொல்லு, எங்கள் அப்பாவை விட்டு, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அந்த மேன் சொல்கிறான், இது யோங்கிக்கிட்ட வந்தவங்க யாரும் திரும்பி போனதாக சரித்திரத்தில் இல்லை, ஒன்று போனமாக தான்டா போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஏன்னா அங்கே நிற்கிறது யோங்கி. அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு, ப்ளீஸ் எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணாத, எங்கள் அப்பா ஒரு இன்னசென்ட், அவர் என்ன பண்ணார் உனக்கு, ஏன் இப்படி பண்ணுறேன், எங்கள் ஃபேமிலி என்ன தான் பண்ணுச்சு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் ஆனால் யோங்கி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா, கீழே மேரேஜ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அண்ட் கீழே வந்துட்டு எதாவது ட்ராமா கீமா போட்ட அழுது, ஸோ உங்கள் அப்பா அவ்வளோதான் இறந்துடுவார், ஸோ நீ உங்கள் அப்பாவோட டெட் பாடியை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி முறைப்பாக சொல்லிடுறான். சொல்லிவிட்டு யோங்கி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் அந்த ட்ரெஸ் அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான் போட்டுட்டு ஸோ செம்மையாக ரெடி ஆகிடுறான். ஸோ ரெடியாகி கீழே தான் வரான். வந்துட்டு அப்படியே யோங்கி பக்கத்தில் தான் போய் நிற்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே யோங்கியும் ஜிம்மினையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் அங்கே இருக்கிற எல்லாரையும் விட அழகாக இருக்கான். பிகாஸ் சில பொண்ணுங்களோட மூஞ்சிலாம் ஸ்கேர் அடி அந்த மாதிரி இருக்குது, சில பசங்களாம் செம்மையாடி வாங்கியிருக்காங்க, அந்த அடையாளம்லாம் மூஞ்சில் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே தெரியுது. ஜிம்மின் அங்கே இருக்கிறது ஜிம்மின் மட்டும்தான் ரொம்ப அழகாகவும் இருக்கான், ப்ரிட்டியாகவும் இருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே எல்லோரையும் பார்க்குறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி லஸ்ஃபுல்லாக ஜிம்மினை பார்க்குறது அவனுக்கு புரியுது.
ஜிமின் அவங்களெலாம் பார்க்காம ஐ கான்டாக்டை அப்படியே பிரேக் பண்ணிட்டு கீழே தான் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக பேடிச்சிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு பாக் ஜிமின் ஆகிய நீங்கள் மின்யோங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னுமே இந்த பக்கம் ஜிமின் எஸ் கூட சொல்ல ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ இதே தான் யோங்கிக்கிட்டேயும் கேட்குறாங்க. ஸோ யோங்கியும் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ப்ரைடை அப்படியே இந்த பக்கம் ஜிமினை இழுத்து கொடுக்குறான் கிஸ் தான் யோங்கி. ஸோ செம்மையாக கொடுக்குறான் அந்த கிஸ். ஜிமின் ஸ்ட்ரெயிட் அவன் கே கிடையாது. ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே கிஸ் கொடுத்தோன்னுமே யோங்கியை தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த விட்டு ஓடுறான். பிகாஸ் யோங்கி செம்மையாக அந்த கிஸ்ஸை கொடுத்துருப்பான். ஸோ அப்படியே என்டர் ஆகி ஜிமினோட டங்குள்ள. ஸோ ஜிமினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவன் ஸ்ட்ரைட் கே இல்லைன்றதுனால அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் அவன் எதுவுமே பேசல. நேரம் ஒரு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வாயை தான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறான். எதுக்கு எனக்கு இதெல்லாம்? ஒய் காட், எனக்கு தான் இதெல்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. இந்த லைஃப்பை நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஹெல் லைஃபாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அந்த கொன்னே அவங்க அப்பாவோட ஞாபகம். பா எப்போ தான்ப்பா வருவீங்க? என்னதான்ப்பா பண்ணான் இவன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி அவங்க அப்பாவோட ஞாபகத்துலேயே வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு பெட்டில் தான் உட்காடுறான். இந்த பக்கம் காட்டினா யோங்கி. ஸோ யோங்கி அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு நான் யோங்கி ஃபைனலாக ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்ட போல். ஆமாம் ஜங்குக், ஃபைனலாக ரிவெஞ்சோட ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் எங்கே தயாங்க வரல. அவனா சும்மாவே வேலையில் குறை சொல்லுவான். இது வேறு ஃபோர்ஸ் மேரேஜ் கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னுமே வந்த ஏதாச்சும் சப்பானா பண்ணுவான். ஸோ அதனால தான் அவனை வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டில் தான் இருக்கான். அவன் என்ன சொன்னான் வரணும்னு, நான் தான் கூட்டிகிட்டு வரல. வந்தானா ஏதாச்சும் லூஸ் தரமாக பண்ணி ஏதாச்சும் பண்ணிவிடுவான். அதனால் சரி பார்த்துக்கோ சரியா. அந்த இந்த பக்கம் காட்டினா இன்னொருத்தன் ஸோ ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே யோங்கிக்கிட்ட வந்துட்டு பேபி சொல்லு மீன் என்ன டுடே யுவர் வெட்டிங் ஃபஸ்ட் நைட்டில்? ஆமாம் என் வெட்டிங் நைட். ஸோ அதுக்கு என்ன, நீ போய் உன் ப்ரைடோட என்ஜாய் பண்ணுவல, ஸோ ரைடாக போகலை? ஆமாம் மீன். ஸோ வாட், அவன் உன்னை கேரி பண்ணுவானா? அவன் உன்னை நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுப்பானா? யோங்கி மேபி நீ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா சொல்லு, நான் ஹோல்ட் பண்ணுறேன் உன்னுடைய எல்லாத்தையும். ஸோ நான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறேன் எல்லா விதத்துலேயும் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் அப்படியே யோங்கி அப்படியே கிட்ட வந்துட்டு மின் காதுக்கிட்ட போய்ட்டு மேபி ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யோங்கி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இருக்கிற எல்லாருமே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு இதை டன் ஃபேஸோடு பார்த்துட்ருக்கான். இது என்ன புதுசாக நடக்கிறது, ஆரம்பத்துலேருந்தே தானே ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கம்முன்னு அப்படியே பார்ட்டியை தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் ஸோ பீஸ்ஃபுல்லாக அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக அவங்ககிட்ட யாரோ வந்து அவன் ஃபேஸை தண்ணி ஊற்றுத்தாங்க. ஸோ ஊற்றினோடனே ஜிமின் அப்படியே ஏஞ்சிட்டு பார்க்குறான் யோங்கி. ஸோ யோங்கியை பார்த்தோன்னே ஜிமின் இங்கே பாருங்கள் பேஸ்டர், நீ என்னை கடத்திட்டு வந்ததே பெரிய தப்புடா. என்னை மேரேஜ் வேறு பண்ணிட்டேன். இப்போயாவது எங்கள் அப்பாவை விட நான் தான் ஒன்று மேரேஜ் பண்ணிட்டேன்ல ப்ளீஸ். ஓ என்ன சொன்னேன், பேஸ்டரா? நான் பேஸ்டரா? அப்போ நீ யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினோட கழுத்தை செவுத்தில் வச்சு அப்படி இருக்கிறான் யோங்கி. ஸோ ஜிம்மின் ப்ரீத்காக அப்படியே ரொம்ப அவன் கையை தள்ளுறான். ஸோ ஃபைனலாக யோங்கி விட்டுட்டு நீ தானே பேஸ்டர், யார் பேஸ்டர்ன்ற உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் தான்டா போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கணத்தில் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஸோ ஜிம்மின் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கான். ஸோ யோங்கி அப்படியே ஜிம்மின் கிட்டே வந்து ஜிம்மினோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறான். ஜிம்மின் அதுக்கு என்ன பேசுகிற, உனக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாச்சும் முடிச்சிச்சா, ஃபஸ்ட்டு மேலேருந்து கையெடு, ஏய் ரிமூவ் பண்ணுறா உன் ஷர்ட்டை, ரொம்ப பண்ணாத. இங்கே பாரு யோங்கி, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன் உங்களை, இப்போயாவது எங்கள் அப்பாவை விடுங்களா, தேவையில்லாமல் இந்த இதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் ரிவெஞ்ச் பேபி, ரிவெஞ்ச் எடுக்கும் போது டார்ச்சர் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு நேராக வரான். ஜிம்மின் ஒரு ஷர்ட்டில் கை வைக்கலாம். ஸோ ஜிம்மின் அப்படியே யோங்கியை பார்த்து பாரு ஃபஸ்ட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்று இந்த பக்கம் யோங்கி மேபி
நீ எனக்கு இப்போ கோஆப்ரேட் பண்ணியனா உன்னை விட்டுருவேன். ஜஸ்ட் ஒன்லி மீ. அண்ட் தென் நீ பண்ணலைன்னா என் காட்ஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். அண்ட் தென் உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க முன்னாடியே அவங்க வந்து உன் கையை பிடிப்பாங்க. ஸோ நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் உன்னை என் காட்ஸ் கிட்ட கூட கொடுத்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் பார்ப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மி, உன் நாயெல்லாம் நீயே வச்சுக்கோ, ஒரு நாயை வச்சு வேலை செய்ய வைக்கிற நீலாம் என்னடா பெரிய இதுவா அப்படின்னு கேட்டதுமே இந்த பக்கம் யோங்கி அப்படியே ஜிம்மின்னு அடிக்க வரான். பட் ஜிம்மி இந்த வாட்டி டேக்கிள் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே யோங்கியோட வயிற்றுலேயே ஒரு கிக் தான் விடுறான். ஸோ யோங்கி 2 ஸ்டெப்ஸ் தள்ளி போய் கீழே விடுறான். கீழே வந்துட்டு வயிற்று பிடிச்சிக்கிட்டு யூ வில் பே தட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வயிற்று பிடிச்சிட்டு வெளியே வரான். பிகாஸ் ஜிம்மின் செம்மையாக உதச்சிருப்பான். ஜிம்மின் அதுக்கு நான் பிளாக் பெல்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் தான் உட்காரான். பட் அவனுக்கு நினப்பெல்லாம் அவங்க அப்பா மேலே தான் இருக்குது. ஸோ அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறான். பிகாஸ் யோங்கி அவங்க அப்பாவை கிட்னாப் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மி நல்லா தூங்குறான். ஸோ தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் பார்க்குறான். பார்த்தா யோங்கி அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த வாட்டி ஜிம்மின் அப்படியே தூக்கத்தை விட்டு ஏஞ்சிட்டு என்ன காலையே மூஞ்ச பார்க்க வேண்டியதாக இருக்குது, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு உடனே யோங்கி, போய் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணு. உனக்கு தேவையானத நான் பண்ணுமா? நீனா நான் வச்ச மெய்டா? போப்பா, போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி ஏஞ்சிக்கிறான். கரெக்டாக யோங்கி வந்துட்டு, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு வாட்டி தான் சொல்வேன், ஸோ அப்புறம் கேட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ ஜிம்மின் காதலே வாங்கலை. ஸோ அவன் பாட்டுக்கு நேராக போகிறான். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறான், பொறுமையாக குடிக்கிறான். ஸோ யோங்கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் அப்பாவை விடுவேன். இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே இந்த பக்கம் ஜிம்மின் குடிச்சு இந்த தண்ணியை துப்பிட்டு, இதை ஏன்டா முதல்ல சொல்லலை அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்படியே யோங்கி, ஓகே எல்லாத்தையும் நீ இப்போத்துலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மி, நீ சொன்னால் தானே செய்யறதுக்கு அப்படின்றான். ஸோ யோங்கி டன் ஃபேஸோடு வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ ரூம்குள்ளே யோங்கி போனதுக்கப்புறம் மினான் ஒரு பொண்ணு வரா. ஸோ நேராக வந்துட்டு, இந்தாங்க மிஸ்டர் ஜிமின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் அந்த பொண்ணு. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின் பார்த்துட்டு, நீ என்னை ஜிமின்னே கூப்பிடலாம், மிஸ்டர்லாம் வேணாம். ஸோ அப்படின்னு உடனே இந்த பொண்ணு, சரி ஜிமின், இந்தாங்க உங்களுக்கான லன்ச் அண்ட் தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களோட வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஜிமின் கேட்கான், எதுக்கு எனக்கு இப்போது லஞ்சு கொடுத்துட்ற? பிகாஸ் யோங்கி சொல்லியிருக்காரு உங்களுக்கு இப்போயே லஞ்ச் கொடுத்துடணும் சொல்லிவிட்டு. ஏன்னா லன்ச் டைம் அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். ஏன்னா யோங்கி வந்து ஹாஃப் டேக்கு மேலே எந்த கார்ட்ஸும் வீட்டில் வச்சுக்க மாட்டார். சர்வன்ஸ் எல்லாம் நாங்கள் நைட்டுக்கும் சேர்த்து குக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அண்ட் தென் நீங்கள் இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அதுக்குன்னே இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு, மீன் இங்கே பாருமா. என்ன ஜிமின், நீ இங்கே இருக்கியே, உனக்கு இன்செக்யூராக இல்லை இத்தனை பேர்கிட்ட? இல்லை ஜிமின், ஸோ நான் என்னோடய ஏஜ் 6லேருந்து இங்கே தான் வேலை செய்கிறேன். ஸோ யோங்கி சார் தான் என்னை ஃபைன் பண்ணார். பிகாஸ் என் அப்பா அம்மாலாம் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ உயிரோடு இருந்தது நான் மட்டும்தான். என் 6 வயசுலேயே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனையும் மற்றவங்களோட மெய்ட் கூட சேர்ந்து நானும் வேலை செஞ்சேன். பட் இங்கே இருக்கவங்களாம் என்ன அவங்களோட சிஸ்டர் மாதிரி தான் பார்த்தாங்க, இன்க்ளூடிங் யோங்கி. ஸோ அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். என்னை அவங்களோட சிஸ்டர் மாதிரி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டார். ஸோ ஜிம்மின், நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், இங்கே இருக்கிறவங்களே பெஸ்ட்டுன்னா நான் யோங்கியை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மின் கிளம்பிடுறா. ஸோ ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு, லஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிடுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நேராக கீழே போகிறான். பார்த்தா எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ ஒரு மிஷினுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் மேட்ஸ்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக யோங்கி தான் பார்க்குறாங்க. பிகாஸ் யோங்கி அப்படியே இப்போ தான் ஆஃபீஸ் ரூம் மட்டும் வெளியே வரான். வீடோடு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டு, போகலாம் நீங்கள்லாம். ஸோ டின்னர் ரெடி ஆகிடுச்சு சார். ஸோ சும்மா ஹீட் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் சார், வேறு எதுவும் இல்லை. ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மற்ற எல்லா மேட்ஸும் போயிடுறாங்க. பட் மின் மட்டும் அங்கேயே இருக்கா. ஏன்னா மின் மட்டும் அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறா. ஸோ அதனால் மின் அப்படியே அங்கே இருந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோகி தான்
கேட்குறா. ஸோ யோங்கி எதுக்கு இல்லை மீன் எனக்கு எதுவும் வேணாம், ஸோ நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறான். ஸோ மின் நேராக போயிடுறா. இந்த பக்கம் காரணம் ஜிமின் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ யோங்கி ஜிமீனை பார்த்தாலும் இங்கே கூப்பிடுறான். ஸோ ஜிமீன் அப்படியே போய்ட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் யோங்கி நான் சொன்னதை கேட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜிம்மி ஹானஸ்ட்டாக நான் சொன்னோன்னா உண்மையாலே நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் காட்டினா யோங்கி திரும்பி அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஜிம்மினை கூட்டிகிட்டு போய்ட்டு உன் அப்பா உனக்கு உயிரோடு வேணும்னா திரும்ப வேணும்னா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். வீட்டை க்ளீன் பண்ணணும், அண்ட் தென் ஃபுட் எனக்காக செய்யணும், நீ துணியெல்லாம் துவைக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா வேலையும் நீ செய்யணும் அப்படின்னு அப்படியே பார்க்குறான். ஜிம்மி ஆர் யூ மேட்? உனக்கு ஏதாவது பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா? நான்லாம் அதை செய்ய முடியாது. பிகாஸ் வீட்டில் எதுக்கு மெய்டு வச்சுருக்க? இதெல்லாம் செய்ய தானே. ஸோ நான் ஒன்றும் மெய்ட் கிடையாது, நான் உன் ஹஸ்பண்ட், புரியுதா? தேவையில்லாமல் என்னை மெய்டாக மாத்திர வேலை வச்சுக்காத அப்படின்னு இனிமேல் யோங்கி அப்படியே கிட்ட வந்துட்டு ஓ ஹஸ்பண்ட், ஸோ ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்களோ அந்த கடமையாவது நீ செய்வா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அப்படி ஜிம்மியோட ஷர்ட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ஜிம்மின்னு தட்டி விட்டுட்டு மை ஃபுட் அதை செய்யறதுக்கு நான் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நேராக போயிட்டு ஜிம்மின் அவன் அப்படியே பார்க்குறான். ஸோ ஒரு ஷெட்யூல் தான் இந்த பக்கம் யோங்கி கொடுத்துருப்பான் ஜிம்மின் கையில். இந்த மாதிரி ஷெட்யூலில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வான்னு சொல்லிவிட்டு ஸோ காட்டினா ஜிம்மின் நேராக போகிறான் கிச்சனுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறான், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஃபுட்டும் சமைக்க தெரியாது. ஸோ இந்த பக்கம் அப்படியே யோங்கி வந்து ஜிம்மினை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிவான், டுடே ஐ இன்ட்ரடியூஸ் மை லவ்லி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை கிட்ட இழுத்து நிறுத்துகிறான். ஸோ ஜிம்மினை அப்படியே யோங்கியை பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினோட வெஸ்ட்டில் தான் இடுப்பில் கை போட்டுட்டு இந்த பக்கம் யோங்கி சொல்கிறான், இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் மின் பார்க் ஜிம்மி. ஸோ இனிமேல் இவர் இங்கே தான் இருப்பார், அண்ட் தென் எல்லா ஒர்க்கும் இங்கே தான் செய்வார். ஸோ யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஈவன் கிச்சன்லேயா இருந்தாலும் சரி, மற்ற ஒர்க்லேயா இருந்தாலும் சரி. அண்ட் தென் எனக்கு எல்லா தேவையும் இவர் தான் பார்த்துப்பார். எனக்கு ஃபுட்ஸ் ரெடி பண்ணுறது, எனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து வைக்கிறது, அண்ட் தென் எனக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வந்தாலும் ஸோ எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு ஒன்றுமே ஜிம்மி அவனோட கையை எடுத்து விட்டுட்டு ஏன் உனக்கு கை இல்லையா, நீ பண்ணிக்க மாட்டியா, உனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் நீ பண்ணிக்கோ, இல்லைன்னா உன்னோட டாக்ஸ் யாரையாவது கூப்பிட்டு உனக்கு பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இந்த பக்கம் ஜிம்மின்னு போயிடுறான். ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாம் செம்மையாக அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆனால் யாருமே யோங்கிக்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டாங்க, பிகாஸ் யோங்கி கன் எடுத்து போட்டுன்னு எல்லாரையும் போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு வேலையே அதுதான். பட் ஜிம்மின்னு இப்படி பேசினதுமே இது கேட்டதுமே மற்ற எல்லோரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்காங்க. யோங்கி எதுக்கு எதுவுமே சொல்லாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் கிச்சனில் தான் அந்த டிஷ்ஷெல்லாம் பார்க்குறான். ஓ சிம்பிள் டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி செஞ்சு கொண்டு போய் நீட்டுறான். நேராக யார்கிட்டனா யோகிக்கிட்ட. ஸோ யோகி ஈவன் அதை அப்படியே பார்த்துட்டு நல்லா இல்லை இன்னொரு வாட்டி செய்ய அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மி மிஸ்டர் மீன் உங்களுக்கு ஏதாச்சும் மைண்டில் கோளாரா, சாப்பிடாமலே சொல்கிறீங்க இல்லையா, அதனால் கேட்டேன். ஓ எனக்கு மைண்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை மை லவ். ஸோ சம்திங் என் ஹார்மோன்ஸில் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன், வேணா உன்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இப்படி கேட்டதுமே ஜிம்மி சி டிஸ்கஸ்டிங் அப்படின்ற மாதிரி லுக் விட்றான். ஸோ அதுக்கு ஒன்று ஜிம்மின்னு சொல்லலாம், மிஸ்டர் மீன் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஸோ என் பேர் ஒன்றும் லவ் இல்லை, ஸோ எனக்குன்னு பேர் இருக்குது, எனக்கு ஒன்றும் மிஸ்டர் மின் கிடையாது, யோங்கின்னு இருக்குது, அந்த நீ வேணா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிம்மி மை ஃபுட் ஹாபிலாம் என்னால் முடியாது, யோங்கி ஆல்ரெடி நான் சமைச்சிருக்கேன், ஸோ இதான் என்னால் பெஸ்ட், இதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ண முடியாதா, பட் உன் டேட் ஹெல்லில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்றுமே ஜிம்மி சரி நான் இன்னொரு ரவுண்ட் செய்கிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறான். ஃபுல்லாக அவங்க அப்பாவோட தாட்ஸ் மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஜிம்மி நேராக கிளம்பி போய் கிச்சனில் தான் சமைச்சிட்ருக்கான். ஸோ இது 5வது வாட்டி அவன் சமைக்கிறான். திரும்ப கொண்டு போய் யோங்கிக்கு வச்சா யோங்கி நல்லா இல்லை அதையே தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அண்ணா ஜிம்மி ஓ காட் இதோட 7வது வாட்டி, இன்னும் எத்தனை வாட்டி இது செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். கரெக்டாக பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு குரல், நீ இப்படியே செஞ்சுருந்தானா 10 வருஷம் ஆனாலும் செஞ்சு முடிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. ஸோ இது கேட்டோடனே ஜிம்மி அப்படியே திரும்பி பார்த்தா
அங்கே நிற்கிறான். ஸோ ஏதோ ஒரு பையன், அவன் ஃபேஸில் ஒரு பாக்ஸி ஸ்மைல். ஸோ எல்லாரையுமே அப்படியே பவ் பண்ணுறாங்க அவனுக்கு. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அவ்வளோதான், ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். கிச்சனில் என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே சொல்கிறான் தயாங்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு தெரியல, பட் ஆனால் யோங்கி என்கிட்ட சொன்ன வரைக்கும் மற்றவங்க யார் ஹெல்ப்பும் இல்லாமல் தான் நான் செய்யணும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அப்படி இந்த ஜென்மத்தில் இது செய்ய மாட்டேன் போலியே. ஐ திங்க் ஸோ, இங்கே மேட்ஸுக்கு தானே சொன்னாங்க, பட் கெஸ்ட் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜாய்ஃபுல்லாக ஒரு ஸ்மைலை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையுமே யோங்கிக்காக தயாங் தான் செஞ்சு கொடுக்குறான். சரி, செஞ்சு கொடுத்ததுமே இந்த பக்கம் ஜிம்மின் சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக ஜிம்மின் கிளம்புனதுமே இந்த பக்கம் ஜங்குக் கூப்பிட்றான் தயாங்க மேலேருந்து, இங்கே வா அப்படின்ற மாதிரி. ஜங்குக் கூப்பிட்டதுமே தயாங்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் அவன் எங்கே நிற்றான்னு பார்த்தீங்கன்னா யோங்கிகிட்ட தான். ஸோ யோங்கி இந்த வாட்டி பார்க்குறான் ஃபுட்டை, பார்க்க ஓரளவுக்கு குட்டாக தான் இருக்குது. ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ணாலும் டேஸ்ட்டும் குட்டாக தான் இருக்குது. ஸோ யோங்கி எதுவுமே சொல்லலை. போய் மற்ற வேலையை பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் தான். ஸோ துணி துவைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான், வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து. ஸோ ஜிம்மின் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பார்க்குறான். செம ஸ்வெட்டாக இருக்கான் ஜிம்மின். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில ஜிம்மினுக்கு. அப்படின்னு நேராக போகிறான். பிகாஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறது 2 செட் ட்ரெஸ் மட்டும்தான். ஸோ ஒன்று வந்து வெட்டிங்க்கு எடுத்து கொடுத்தது, இன்னொன்று வந்து அவன் போட்டுட்டு கிட்னாப் பண்ணும்போது கொண்டு வந்து. ஸோ அந்த 2 செட்டு ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஜிம்மின் அந்த ஒன் டே மேனேஜ் பண்ணியிருப்பான். ஸோ டுடே காட்டினா ஜிம்மின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அவங்க கிட்னாப் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான். ஸோ போட்டுக்கிட்டு நேராக தான் வந்துட்டு பார்க்குறான். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ஸ்லீப் பண்ணலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ பாதியிலே அந்த ரூமில் ஸோ இருந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி சைரன் அலாம் மாதிரி அடிக்குது. ஸோ ஜிம்மின் துடிச்சு பிடிச்சி ஏஞ்சிக்கிறான். பார்த்தா காட்ஸ் எல்லாருமே அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜிம்மினா அது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். யோங்கி கடன்னு வந்து ரூம்லேருந்து ஜிம்மினை பார்த்து, வெளியே வராத, உள்ளே இரு, லாக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கீ மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கடன்னு கிளம்புறான். இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ ஜிம்மின் பார்த்தா வெளி சைட்லேருந்து டோர் செம்மையாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது நல்ல சான்ஸுன்னு பார்த்தா இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறான். பார்த்தா ஒரு வண்டியில் ஃபுல் ஆஃப் கேங் அப்படியே வந்திருக்காங்க. யோங்கி கையில் வச்சுருந்த கன்னை லோட் பண்ணிட்டு அப்படியே கடன்னு எல்லாரையும் பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். ஸோ காட்ஸும் வராங்க, அந்த ஆளுங்க எல்லாருமே சுட்டுடுறாங்க. ஸோ யோங்கி அப்படியே அதில் ஒரு ஆள் கையில் வச்சுருந்த செல்ஃபோனை தான் பார்க்கான். அந்தேன் அவங்க வச்சுருந்த பொருள், அவங்க வச்சுருக்க கன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அது பார்க் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ அப்படியே யோங்கி சிரிச்சுட்டு, தெரியும் நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் இது இதுக்கு மேலே நீ பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் யோங்கி, நீ கவலைப்படாத. அந்தேன் பார்க் மின்ஜோன் அரெஸ்ட் பண்ணி நம்ம தான் வச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான். பட் இது யார்? ஒருவேளை அவங்க ஃபேமிலியிலேருந்து வேறு யாராவது அமுச்சு விட்ருப்பாங்களா? இதை மின் தான் பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஸோ பார்க் ஜிம்மினோட அப்பாவோட பேர் தான் மின்ஜோன், பார்க் மின்ஜோன், ஷார்ட்டாக நான் மின்னுன்னு வச்சுக்கிறேன். நீ என்ன திங்க் பண்ணுற யோங்கி? நம்ம கஸ்டடியில் தான் அவன் இருக்கான், பட் இருந்தாலும் அவனோட பவர் இந்த மாதிரி வேலை செய்யுது. நீ என்ன திங்க் பண்ணுற? நான் திங்க் பண்ணுறது ஒரே விஷயந்தான், பார்க் ஒன்றும் சும்மா இன்னசென்ட் கிடையாது. அதனால் என்ன பண்ணுமோ நீ பண்ணு. அந்த இவனுங்க அனுப்பி விட்டது எதுக்குன்னு பார். ஸோ இவன் கான்ஷியஸில் தான் இருக்கான். அது பார், அவனோட தலையில் இந்த மாதிரி தான் ப்ளட் வருது, பட் ப்ரீத் இருக்குது. ஃபஸ்ட்டு அவனை கூட்டிகிட்டு போய் வச்சு அவனை கேட்டுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் யோங்கி உள்ளே வந்துடுறான். ஸோ ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் எவ்வளோ நாளுன்னு தெரியல, நான் இங்கே இருக்க போகிறேன், ஸோ இந்த ஜெயில் என்னை கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கான். ஸோ அப்படியே பார்த்தேன் இந்த பக்கம் ஒரு 2 டேஸ் கிட்டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் எல்லா வேலையும் வீட்டில் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கான். ஸோ யோங்கிக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு டே பை டே யோங்கி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் ஜிம்மினை. ஸோ இந்த நாளில் வந்து ஜிம்மின் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கான். அவன்கிட்ட இந்த ஒரு செட் ட்ரெஸ்ஸை துவச்சி அலசி காய வச்சிட்ருப்பான் அவனே. ஸோ இந்த பக்கம் அப்படியே காட்டினா ஜிம்மின் கிச்சனில் தான் ஒவ்வொரு ஒர்க்காக பார்த்து முடிச்சிட்ருக்கான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் கிச்சனில் காஃபி கேட்டிருப்பாங்க. ஸோ யோங்கி தான். ஸோ யோங்கி காஃபி போட்டு கொண்டு போகிறான். கரெக்டாக அவன் டோர் ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கையில் வச்சுருந்த காஃபி அப்படியே ஜிம்மின் மேலே ஊற்றிக்குது. ஸோ ஜிம்மின் பார்க்குறான், ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான்.
ஸோ ஓப்பன் பண்ணது யாருன்னா யோகி தான். ஏய், பார்த்து வர தெரியாதா உனக்கு? ஆ, இல்லை இல்லை, நாக் பண்ண தான் வந்தேன் யோகி. ஸோ நீங்கள் தான் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு. என்ன சொல்கிறீங்க? எதிர்த்து பேசாத ஜிம்மி. ஸோ ஃபஸ்ட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அது ஒயிட் கலர் ஷர்ட், ஸோ ஃபுல்லாகவே விசிபிள் ஆகுது ஜிம்மியோட மில்கி ஸ்கின். ஸோ ஜிம்மி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு ரூமுக்கு போகிறான். ஸோ போனதுக்கப்புறம் பார்க்குறான், போச்சு, வியர் பண்ண வேறு ட்ரெஸ் இல்லை. ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறமா அவன் திங்க் பண்ணுறான், இதுக்கு மேலே இப்படி அந்த ட்ரெஸ்ஸில் பிசுன்னு வேறு இருக்குது. ஸோ சொல்லிவிட்டு அவன் காய வச்சு இந்த ஃபேண்ட்டை போய் பார்க்குறான். ஸோ ஃபேண்ட் இன்னும் காயலை, பட் ஷர்ட் மட்டும் ஓரளவுக்கு வெட்டாக இருக்குது, காஞ்சிருக்கு. ஸோ வெட்டாக இல்லை, அந்த ஷர்ட் எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துக்கிட்டு நேராக போகிறான் பெட்டுக்கு தான். பிகாஸ் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு ஸோ ஃபேண்ட் ஏதாச்சும் வியர் பண்ணுமே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் ஜிமின். ஃபைனலாக அங்கே ஒரே ஒரு ஷாக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ பார்க்குறான் அது யோங்கிது போல். ஸோ அதை எடுத்துக்கிறான். ஸோ அதை எடுத்து வியர் பண்ணிக்கிறான். ஸோ ஜிமின் காட்டினா அவனோட திங்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே தெரியுது. பிகாஸ் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அந்த ஷாக்ஸ். அண்ட் தென் ஷர்ட்டும் அதே பிளாக் கலர் தான், பட் பட்டன் அவ்வளோ இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பட்டன் கிட்டே இல்லை. பிகாஸ் அது வெட்டிங்க்கு போடுறது, அதுக்கு மேலே கோட் வரும். ஸோ அதனால் அது இல்லை. ஜிமின் அப்படியே அதை போட்டுட்டு ஸோ பார்க்குறான், இன்னும் துணி துவைக்க வேண்டிய ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ ஜிமின் நேராக போகிறான், துணிலாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் காய வைக்கிறான். அவன் போட்டுன்ற ட்ரெஸ்ஸையும் ஈவன். ஸோ அதெல்லாம் காய வச்சுட்டு நேராக திரும்பவும் கீழே தான் போகிறான் கிச்சனுக்கு. ஸோ மேட்ஸ்லாம் எப்பவும் போல் போயிட்டாங்க. ஸோ அவன் போய் டின்னர் தான் மேக் பண்ணிகிட்ருக்கான், அதாவது யோங்கிக்காக. ஸோ மேக் பண்ணி முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்து டேபிளில் வைக்கலான்னு வரும்போது யோங்கி அப்படியே ஜிம்மியை பார்த்து, நான் சொன்ன டிஷ் தான் செஞ்சேன். ஆமாம் யோங்கி, நீங்கள் சொன்னது தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறான். ஸோ யோங்கி அப்படியே ஜங்குக்கை பார்க்கலாம். ஸோ ஜங்குக் அப்படியே யோங்கியை பார்த்துட்டு, என்னோட பையன் இவன் தானா? ஆமாம், வெட்டிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தான், பட் இன்றைக்கி அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கொன்னே இந்த பக்கம் ஜிம்மி, நான் இன்னசென்ட்டுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்ற மாதிரி டேரக்ட் டோனில் கேட்குறான். ஸோ அதுக்கொன்னே இந்த பக்கம் ஜங்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஏன்னா உனக்கு கழுத்தும் போது அப்படி அழுதையே, விட்டுருங்கன்னு. பாருங்கள் மிஸ்டர், எங்கள் அப்பாவை என்ன பண்ணிங்க மரியாதையாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை விட்டுருங்க, நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டேன்ல. அந்த ஈவன் எல்லா ஒர்க்கும் தானே பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ப்ளீஸ்? அந்த யோங்கி உங்களுக்கு தான் கேட்குறேன், ப்ளீஸ் எங்கள் அப்பாவை விட்டுருங்க. எங்கள் அப்பா ஒரு இன்னசென்ட், அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் அப்பா ஈவன் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பார். அண்ட் தென் அவர் தான் என்னோடய ஹீரோ. ஸோ தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க ப்ளீஸ். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஈவன் என்னை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவையாவது காட்டுங்க ப்ளீஸ் யோங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிறான். ஸோ யோங்கி அப்படியே வந்து ஜிமினோட ஜீன்ஸை நல்ல இறுக்கமாக பிடிச்சிட்டு, உங்கள் அப்பா இன்னசென்ட்டா? உனக்கு எவன் சொன்னது உங்கள் அப்பா இன்னசென்ட்டுன்னு? உங்கள் அப்பா பண்ணுற காரியம் எனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் சின்ன ஆர்ஷ் ஃபுல்லாக அப்படியே தள்ளுறான். ஸோ யோங்கி அப்போ தான் நோட் பண்ணுறான் ஜிமினோட ட்ரெஸ் கோடையே. ஸோ பார்த்துட்டு அப்படியே யோங்கி, என்னது இது, பாதி திங்ஸ் வெளியே தெரியுது, என்ன செடியூஸ் பண்ண வந்தியா? அப்படியே செடியூஸ் பண்ணி என்னை மாக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஒன்னே இந்த பக்கம் ஜிம்மி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், புரியுதா? ஸோ நீங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசாதீங்க. இங்கே பாருங்கள் யோங்கி, ஸோ அங்கே வந்ததுக்கு உங்களுக்கு காஃபி கொடுக்கணும் தான், ஸோ நான் கொடுத்துட்டேன், தேவையில்லாமல் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே யோங்கி ஜிம்மினை அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணிட்டு, செடியூஸ் பண்ண தானே வந்தேன், பண்ணாமல் போகிற, யூ ஷல்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டதுமே ஜிம்மினுக்கு, யாரை பார்த்து ஷல்ட்டுன்றீங்க? ஸோ உங்கள் பிச்கிட்ட வச்சுக்கோங்க இந்த வேலையெல்லாம். ஸோ எந்த பொண்ணுங்க வந்து உங்களை சுற்றி வராளுங்களோ, எவ்வளோங்க உங்களை அப்படி இப்படின்னு பண்ணுறாளுங்களோ அவங்கக்கிட்ட வச்சுக்கோ. ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பட் அப்படியே யோங்கி ஜிம்மின் ஒரு கையை ஆஷா பிடிச்சி வாலில் பின் பண்ணுறான். பட் இந்த டைம் அதே தான் ஜிம்மின் கிக் பண்ண வரான். ஸோ கிக் பண்ண வரும்போதே இந்த பக்கம் காட்டின யோங்கி அதை டிஃபிக் பண்ணிவிட்டு, ஒரு வாட்டி தான் வாங்குவேன், திரும்ப வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிம்மின் ரொம்ப பயந்துடுறான். பிகாஸ் யோங்கி கரெக்டாக அதை அப்படியே அந்த பிளாக் பண்ணிவிட்டு ஜிம்மினை திரும்பவும் அப்படியே வாலில் அப்படியே திருப்பி ஃபேஸை ஜிம்மினோட ஃபேஸை அப்படியே வாலில் வச்சுட்டு ஸோ அவனை திருப்பி இருக்கான். ஸோ திருப்பிட்டு அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு, ஸோ கெட் ரெடி பிரின்சஸ், டுடே ஹர் வெட்டிங் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினை அப்படியே நெக்லேருந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மினுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு.
சுத்தமாக பிடிக்கல. ஜிமின் அப்படியே யோங்கியை தான் பார்க்குறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒன் ஷாட்லாம் சொல்ல மாட்டேன் இதை. பிகாஸ் இதை பார்ட்டாக நான் கொண்டு போகணுன்டா இருக்குது. ஸோ ஆஃப் அன் ஹவர் போட்டு ஒரு 5 பார்ட்லேயே நான் முடிச்சிடுறேன். ஓ ஆர்மீஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்டா. ஆர்மீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோ போட்டது காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பிகாஸ் எல்லாருமே கேட்டிங்க யோங்கி மீன் நல்லாயிருக்கு போடுங்கன்னு. ஸோ நான் ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஷாட் அளவுக்கு எடுத்து நான் போடுறேன்டா. பட் இது ஒன் ஷாட் கிடையாதுடா. ஸோ ஓகே ஆர்மீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா. அண்ட் தென் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி, பை, லவ் யூடா ஆர்மீஸ்.